கேமராவை நம்மளா பார்த்து நம்மளா வைக்கிறது பல கோளர் ஆகுது. எதில் வச்சாலும் அப்படியே தான் தெரியுது. சரி, என்ன ஒரே கமெண்ட் பாக்ஸில் கமாண்டில் ஒரே தான் சொல்லியிருந்தீங்களே, சாப்பாடு கொண்டு வரேன், குழந்த பிறந்துருச்சு, இதெல்லாம் சொல்லாதீங்க. பர்சனலான விஷயத்த சொல்லாதீங்க. பாவம், அவங்க மனசு சகட்டப்படாது சொந்தக்காரவங்க. அப்புறம் எப்படி உங்களை பார்த்து ஓட போகிறாங்க சொந்தக்காரவங்க ஊரை அப்படின்ட்டு? ஏன் ஓடுறாங்க? சொன்னால் ஓடுவாங்களாக்கும். சோறு கொண்டு வரணும்னு சொன்னால் ஓடிடுவாங்களாக்கும். குழந்த பிறந்திருக்குங்கன்னு சொன்னால் ஓடிடுவாங்களாக்கும். அப்படிலாம் என்ன அப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு யோசனை வத்தலையா இல்லை எனக்கு யோசனை வத்தலையான்னு தெரியலையேங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதானாக்கம்னு எனக்கு மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சுங்க. நெசத்துக்கு 2-3 பேர் விடுறீங்களா? அப்போ உண்மையாக இருந்தாலும் இருக்குமோ? இது எதுக்கடா வம்பு? அவங்க நம்ம சொந்தக்காரவங்க, அதனால் சொல்ல முடியாமல் இதனால என்னத்தே அதனால் என்னத்தே போட்டுக்கத்தே அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு என்னத்துக்கு நம்மளுக்கு நம்ம வாட்டுக்கு போயிடுவோம்ன்று இன்றைக்கெலாம் சொல்லாமல் போயிட்டேன். பார்த்துங்க, சாப்பாடை கொண்டு விட்டு அங்கே போகிறேன். அந்த கட்டி கொடுத்துருக்காங்கல்ல எங்கள் அத்தை மகளை, கட்டி கொடுத்தவங்க வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க இன்றைக்கி பார்க்க வந்த ஊரம் பார்த்துட்டு அந்த அத்தை ஓடியே வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி ஒரு சந்தோஷப்பட்டாங்க. எப்படி எதுக்கு? ரொம்ப பேர் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் 1-2 பேர் தான் அந்த வார்த்தை சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நல்லபடியாக முருகன் அருளால் நல்லபடியாக குழந்த பிறக்கும், நல்லபடியாக அந்த இது அவங்க சாமியை சொல்லியிருந்தீங்க. அப்படி பேர் அந்த கமாண்டை பூரா படிச்சுட்டு இருக்கு. அவங்களும் படிச்சுட்டு அப்படி என் கையை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டா. எங்கெங்கேயோ இருக்கிற மக்களுங்க என்னன்றே ஆறுண்டே தெரியாதுங்க. அதுங்க வாழ்த்துறதான் உண்மையிலேயே பழிக்கும். அந்த வாழ்த்து தான் உண்மையான வாழ்த்தும் கூட. சொந்த பந்தம்லாம் வாழ்த்துற வாழ்த்து மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசும். அதே ஒன்றுமே மனசில் எதுவும் எண்ணாமல் வாழ்த்துற வாழ்த்துங்க அப்படின்ட்டு அவங்க என்னை பிடிச்சிக்கிட்டு அப்படி பெருமைப்பட்டாங்க. அப்போத்தான் என் மனசுக்கு உண்மையிலேயே நிறைவான சந்தோஷப்படுச்சு. அல்லாட்ட ஒரே குழப்பமாகவே இருந்துச்சு. ஐயோ, எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு போகிறது தப்போ, வேறு வழியே இல்லாமல் சேர்த்தே அதனால என்னத்தேன்னு சொல்கிறாங்களோ அத்தை அப்படின்னு என் மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதனால இன்றைக்கி வீடியோவில் சொல்லாமல் கூட சாப்பாடை கொண்டுக்கிட்டு போனேன். ஆனால் பார்த்துக்கங்க, அங்கே முருகன் எனக்கு வழி விடலை. யார் மனசையும் நீ புண்படுத்த மாட்டேன், ஓ மனசையும் யாரும் புண்படுத்துறதுக்கு நான் விட மாட்டேன், குழப்ப நிலை அடைய வேணாம், இதுதான் நிலைமை அப்படின்றது மாதிரி அந்த அம்மா வந்து என்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு தோணுச்சு. கடவுள் மேலே தான் என் நம்பிக்கை. எனக்கு கடவுள் உண்மையிலே இருக்கார், கடவுள் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. அப்படி யார் மனசையும் நான் கஷ்டப்படுத்தி வருத்தப்பட வைக்கணும்னு நினைக்க மாட்டேன். என்னை அறியாமல் சில விஷயங்களை நான் பேசிடுவேன், நடத்திடுவேன். தவிர ஒருத்தவங்களை அப்படி இதை பேசி அவங்களை இதை பண்ணி போடணும் அப்படின்ட்டு திட்டம் போட்டு எதையும் பண்ண மாட்டேன். அதனால தான் கடவுள் எனக்கு நல்ல வெளி எகனையுமே விடும். பெரியாரில் ஒரு பெரிய சண்டை, வேறு ஒரு பிள்ளையத்தான் பின்னாடியே வந்து 500 ரூபா தரேன், 1000 ரூபா தரேன், 2000 தரேன்னு கேட்டேன்ட்டு ஒரு குமரி பிள்ளை வேலைக்கு போனேன். ஜவுளி கிடைக்க எதுக்கோ வேலைக்கு போன முடிச்சு. அந்த பிள்ளை ஓடியா வந்து என்கிட்ட உதவி வேண்டி கிடச்சி. நான் அந்த பிள்ளைக்கு உதவி பண்ணிவிட்டு அவனை அந்த பிள்ளைகிட்ட கேமரா கொடுத்துருந்த அப்படி அவனை 4 சாத்துறேன், நீ எடு விடியன்னு கொடுத்துட்டு போயிருக்கேன். ஆனால் பார்த்துக்குங்க, நான் அவனை அடித்தா அவன் ஆம்பளை இல்லையா, அவன் என்னை அடிக்கிறேன், அவன் என்ன நான் அடிக்கிறேன். 2 பேரும் அடிப்படி சண்டையாயிடுது. சண்டையை வீடியோ எடு அப்படின்னு சொல்லி கொடுத்ததை அந்த பிள்ளை ஊட இருக்கிற பட்டனை ஆன் பண்ணாமையே வீடியோ எடுத்துருந்தேன். அது வீடியோ எடுத்து முடிச்சோன்னா எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. என்ன பிள்ளை எடுக்க சொல்லி சொன்னால் இப்போ ஒன்றுமே எடுக்கலை அப்படின்னு. இல்லையக்கா, நான் ஆன் பண்ணேன்னா நீங்கள் ஆன் பண்ணித்தே கொடுத்தேன்னு நினச்சி நான் அப்படியே எடுத்தேன் காணிச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் மும்பிட்டு விஷயம் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. நம்ம வாயால் சொல்கிறத விட நடத்தையால் அதை நடத்துனதை எடுத்து காட்டியிருந்தால் இன்னும் மக்களுக்கு நல்லா இருந்திருக்கும்ல. ஒரு இதை செயல்பாட்டோடு காட்டியிருந்தான்றதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், அது அசிங்கம் பானு, அது அசிங்கமான ஒரு செயல்பாடு. ஏன்டா அவன் ஒரு தப்பு பண்ணாலும் இந்த உலகத்தை இல்லவே இல்லை. தப்பு பண்ணிட்டேன். அவனுக்குள்ள ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு போதையிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டேன். அவனை நீ அடிச்சிட்ட, அது நல்ல விஷயம். ஆனால் அந்த அடித்ததை வீடியோவாக எடுத்து போட்டேன்னு வச்சுக்குவேன், அவன் குடும்பத்தில் இருக்கிற ஊரம் பார்க்க நேரு, அவங்க சொந்த வந்த பூரம் பார்க்க நேரு. அவங்க ஊரை அவங்கள்ட்ட சொல்கிறப்ப அவனுக்கு இன்னும் மன உளைச்சலாகி நம்மளை எடுத்து போட்டவளை எங்கே இருக்கான்னு பாரு, அவளை என்ன மதம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவை உண்டாக்கும், ஒரு கோபத்தை உண்டாக்கும், அப்படி பல சிக்கலை உண்டாக்கும். அன்றைக்கி எடுக்காததே கடவுள் உனக்கு விட்ட வழியில் உண்மைதான். அது நான் வந்து அறியாமல் செஞ்சால் கூட அதுக்கு கடவுள் வந்து தெரியாமல் செய்கிற எனக்கு கூட கடவுள் நல்ல வழியாக விட்டுரும் பார்த்துக்குங்க. அப்படித்தான் இப்போ கமாண்ட் பாக்ஸில் ஒரு 4-5 பேர் என்ன நின்று இப்படி சொந்த வந்ததுக்கு செய்கிறது வாங்குறது அப்படி சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கிற, எப்படி உன்ட்ட சொந்த வந்தம் பேசும் அப்படி இப்படின்னு போட்டோடனே எனக்கு உண்மையிலே மனசு வருத்தமாகி போச்சு. எங்கள் வீட்டுக்காரர் அதெல்லாம் கண்டுக்கிறாரு. எங்கள் ஆத்தா அது எனக்கு அதுகளுக்கு என்ன தெரிய போகுது, நம்ம போய் கேட்டுட்டு ஏத்தப்போ. ஆனால் அன்னைக்கு குழந்த பிறக்குதுங்க.
அவசரமாக போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் பாருங்க, அந்த வீடியோவை நான் அவங்ககிட்ட கேட்கல. அங்கே போய்த்தான் சொன்னேன், சொல்லிட்டு தேர்த்தே வந்தேன்ட்டு. அதனால் என்னத்தேன்டா, ஒருவேளை நம்ம ஒரு உதவின்னு கேட்டால் செஞ்சிச்சு, அந்த பிள்ளைய எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்க முடியாமல் சொல்கிறாங்களோன்றதே நான் மனசுக்குள்ளே நினச்சேன். நீங்கள் எல்லாம் கமாட்ட பாருங்க. இன்றைக்கி அந்த வாக்கப்பட்டு போனவங்க அந்த வீட்டுக்காரவங்க அவங்க மகன் நாத்தனார் அம்புட்டு என்னை பேசுகிறப்ப அவங்க அந்த அம்மா தான் நல்லா பேசுனாங்க. அந்த அம்மா தான் என்னை கையை பிடிச்சிக்கிட்டு ஊர் உலகமே என் மருமகளுக்கு வேண்டிடுச்சு, இதை விட எனக்கு என்னத்தான் வேணும் என் பேத்தியாவுக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. நல்ல கமாண்டு அடித்து அம்புட்டு பேத்துக்கு மனசார நன்றி சொல்லிக்கிறேன். அப்படித்தான் நல்ல மனுஷனுக்கு கடவுள் தான் வழிவிடணும், கடவுள் தான் என்றைக்கும் வழிவிடணும். நம்ம திட்டம் போட்டு எதையும் பண்ண கிடையாது. அப்படி எதையோ என்னால் என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை இங்கே அங்கங்கே நடக்கிற விஷயங்களை தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கு. அதில் சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம், இல்லைன்னுலாம் இல்லை. தவறுகள் பண்ணார மனுஷனே இருக்க முடியாது. நேற்று கூட எங்கள் ஆத்தாவை இது ஏண்டி என்னையவா இது கிறுக்குன்னு சொல்கிறா லூசுக்கு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். எல்லார்ச்சி இப்படித்தானே தெரியுது உன் நாகரிகம், உன் குடும்பத்தில் நீங்கள் எப்படி பேசுவீண்டு, உன் பிள்ளைகளாம் அப்புறம் எப்படி பேசும் அப்படின்ட்டு அதை சீத்தோ அப்படி இப்படின்னு கமாண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு சிரிப்பாக இருக்குது. எனக்கு ஏன்னு கேளுங்க, இப்போ உள்ள காலகட்டத்தில் அசிங்கமான வார்த்தைகள் யாருமே பேசுகிறதில்ல. எங்கள் வாயிலிருந்து அசிங்கமான வார்த்தைகளே வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? பிறந்து குவாண்டு கீழே விழுந்த ஒரு வயசு பிள்ளை பேசுது, காதில் வாங்க முடியாத அளவுக்கு பேசுது. எங்கள் ஆத்தாக்கிட்ட சில சமயங்களில் விளையாடுவேன். எங்கள் ஆத்தாக்கிட்ட யாருக்கெல்லாம் அந்த விளையாடுறது மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைச்சு கொடுத்துருக்கு. கொஞ்சம் வயசு கூட்டிட்டாவே அப்படியே எதிர்த்து பேசிக்கிட்டு, நீ என்ன ஓன் பேச்ச என்ன நான் கேட்குறது, ஏன் பேச்ச நீ கேளு அப்படின்னு பேசுகிற பிள்ளை குட்டியே இப்போ அதிகமாயிருச்சு. நான் அப்படியா எங்கள் ஆத்தா இன்றைக்கி என்னை இழுத்து போட்டு அடித்தா கூட அடியை வாங்கிக்கிடுவேன். எங்கள் ஆத்தாட்ட இன்றைக்கி மடியில் படுத்துக்கிட்டு இடுப்பை கிள்றது, பிச்சு காட்டுறது, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். இது சொல்ல முடியாது, அதெல்லாம் சொன்னோம்னா கிறுக்கு அப்படின்றது. அந்த மாதிரி எங்கள் ஆத்தாட்ட விளையாடுவேன். அது மாதிரி நேற்று இப்படின்ட்டு ஏண்டி கிறுக்கு சிரிக்கி அப்படின்னு சொல்லியிருந்தேன்ட்டு சீ அப்படின்ட்டு ஒரு சில பேர் கமாண்டு. என்னத்துக்கு அது? அதெல்லாம் என்ன தெரியுமா, பழி சொல்ல முடியாமல் கிடைக்கைய. என்ன பழி சொல்லலாம் முடியுமாவ? பேச்சு பூரா பெரிய பெரிய வக்கீல் மாதிரி பேசிக்கிட்டு தெரியுது. இதை என்ன பழி சொல்லலாம்? ஒரு பழியும் சொல்ல முடியலையே. காற்று அப்படியே இருக்கியே. அதில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்தோடனே அப்படியே கிளம்பிடுறிய கேகேண்டு. அதை பார்த்துக்கிட்டு அப்படியே பயந்து ஓடுற மக்கள் அப்படிலாம் பேசாதவங்க இருக்கலாக்கும். யாருமே பேசுனது இல்லையாக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு தண்ணி எடுத்து கொடு, பொண்டாட்டிகிட்ட தண்ணி கேட்குறாள், தண்ணி எடுத்து கொடுமானா அப்படி தண்ணி எடுத்து கொடுன்னு கேட்க மாட்டார். என் பக்கத்து வீட்டில் மொதல் குடியிருந்த இடத்துல ஏய் ஓம்மா தண்ணி எடுறி எதுக்கு எடுத்தாலும் அந்த பூ வார்த்தை அந்த சூ வார்த்தை தான் பேசுவாங்க. அப்படி மனுஷக்க வாழத்தான் செய்கிறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளை இதைத்தானே பார்த்து கற்றுக்குறோம். நான் சொல்லட்டுமா ஒன்று, ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்க்குறது நம்ம கடமை தான், இல்லைன்றல. ஆனால் ஒழுக்கம்னு அதை ஓயாமல் பிள்ளைகளை பிடிச்சி வளங்களே, அதுதான் தான் தோண்டிய போடுறதும் அதிகமாக. ஆமாம், ஒழுக்கம்ன்றது தான் எண்ணத்துலேயே உருவாகணும், ஒருத்தவங்க சொல்லி வராது. தான் எண்ணத்துலேயே அது ரத்தத்துலேயும் ஊறி வரணும். குடிக்கிறது தப்பு, இப்போ குடியை கெடுக்கும் அப்படின்ட்டு அப்படியே பாட்டில் எழுதி போட்டிருக்காங்க. அப்படியே 50 பேர் அதை பார்த்தா அறிவுரையாக ஆத்தாடி உயிரை போயிருமா, நம்ம உயிரே போயிருமான்னு குடிக்காமல் இருக்காங்களாக்கும். ஊற்றிக்கிட்டு அதே சொர்க்கம்டா அப்படின்ட்டு குடிக்கிறாங்களா? அப்படிலாம் வாழ்க்கையில் நான் ஓடிக்கிட்டு தானே இருக்காங்க. அது மாதிரி எங்கள் ஆத்தாவும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேனா எனக்கு சங்கட்டமாக போச்சு. ஐயோ, எங்கள் வீட்டுக்கார் வேலை பார்க்குறவங்க என்ன உருளைக்கிழங்கு காலி முட்டை வதக்கி வச்சுருக்கேன், சாப்பிடுங்க எடுத்து வச்சு முட்டை வதக்கி வச்சுருக்கேன் பாரு. அப்படி பார்த்துக்கிட்டு அவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் வேலை பார்க்குறோட ஓனர் அண்ணனோட ஒய்ஃபெலாம் எங்கள் வீடியோவை பாப்பா அவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் பார்த்தாலும் இப்படி தர சக்கடைப்படுவாங்க இருக்கு. ஐயோ அப்படின்னு நினச்சேன். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க என்கிட்ட, ஏப்பா நீ வேற உங்கள் அம்மா நீங்கள் செல்லமாக பேசிக்கிற, இதை விட அசிங்கமாக பேசுகிற பிள்ளைங்க எத்தனையோ இருக்குப்பா, மன சங்கடத்தை உண்டாக்கிட்டு பெத்தமுண்டு ஒரு பாசம் இல்லாமல் போகிற பிள்ளை எத்தனையோ இருக்குப்பா அப்படின்றாங்க. உண்மை, அது உண்மையான வார்த்தை. அந்த மாதிரி உண்மையான வீடியோவாக ரசித்து பார்க்குற ஊரா அதை பெருசு பண்ண மாட்டாங்க. என்னை குத்தம் கண்டுபிடிக்கணும்டே பார்க்குறிய பாருங்க, அவங்களுக்கு பூரா நல்ல ஒரு வாய்க்கு தீனி போட்ட மாதிரி தான் அது. உடனே வீடியோவெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். உங்கள் கமெண்ட் தாங்க முடியலை, எனக்கு கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ண தெரியாது. சரி, அதுக்குள்ளே நீங்கள் கமெண்ட் போட்டு கழுவி ஊற்றிக்கிட்டே அடப்பிய, இது எதுக்கு வம்பு அப்படின்னு கொஞ்சம் நேரம் அதை ப்ரைவேட்டில் போட்டுவிட்டு என் மையன் வந்தவொடனே கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ண சொல்லிட்டு அப்புறம் போட்டு விட்டேன். ஏன்னு கேளுங்க, நீங்கள் படுற கமெண்டை எனக்கு தேவைப்பட்டாதான் அதில் எடுத்துக்கிறணும். நல்ல விஷயமா இருந்தால் எடுத்துக்கிறணும். நான் சொல்கிற நிறைய வீடியோ போடுறேன், அதில் நல்ல விஷயங்களை தான் நீங்கள் எடுத்துக்கணும். கெட்டமான விஷயங்களை அதை தள்ளி வச்சிடணும், அவ்வளவுதான்.
நம்ம மனசுக்கு எது சரின்னு விடுதோ முனியமாக பேசுகிறதுல இது சரிதான், இது பேசுகிறது தவறு, இது சரியில்லாமல் பேசுது அப்படின்றது என்னைக்கு இருந்து நம்ம குணம் வந்து வெளிப்படுங்க. 2 வருஷமாக அதில் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லா நாளும் என்னால் நடிக்க முடியாது. ஒரு சில குறைபாடுகள் எனக்கு இருக்கிறது உண்மைதான். குறையில்லாத மனுஷனே கிடையாது உலகத்தில். குறைபாடே இல்லாத சுத்தமான நல்ல மனுஷன் கிடையாதுன்னு நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். அது மாதிரி எனக்கு சில குறைபாடுகள் இருக்குது. சில சமயங்களில் குழந்தைத்தனமாகவும், சில சமயங்களில் ரொம்ப அறிவாளியாகவும், சில சமயங்களில் பெரும் கோபக்காரியாகவும் இருக்கிறது எனக்கு குணம் இருக்குன்றதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அந்த மாதிரி எங்கள் ஆத்தாட்ட நான் விளையாடுறது எனக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் ஆத்தாவுக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் ஆத்தா வந்து என்னை வந்து மரியாதை குறைவாக பேசுகிறடி அப்படின்னு அது வருத்தப்பட்டால் மட்டும்தான் அந்த செயல்பாடை நான் செய்யக்கூடாது. என்ன நான் சொல்கிறது. அப்புறம் சொல்லியிருந்து ரொம்ப பேர் ஆத்தா வேலையை பார்க்க விட்டு நீங்கள் வேலை பார்க்குற, அதுகளே வேலை பார்த்துட்டு வராங்க, நீங்கள் படுத்து கிடக்கையே அப்படின்றது கமாண்ட் பண்ணி. ஆத்தாவுக்கு 80 வயசுக்கு நம்ம வயசு பெரிய பொம்பளை ஆகி போனாலும் அதுக்கு நம்ம குழந்தைதான். நான் அதை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பேன், அது என்ன கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பேன். அதுதான் பாசம். அதை கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் பாத்திரத்தை விளக்காது, நீ பாத்திரம் விளக்கி வச்சாவே நல்லாவே இருக்காதுன்னுவேன், நீ விளக்குறதே எனக்கு பிடிக்காதுன்னுவேன், விளக்காமல் இருக்கட்டுண்டு. ஆனால் அது என்ன தெரியுமா செய்யும், அது அங்கே பாத்திரம் பூரா கிடந்துச்சுன்னா அள்ளி போட்டுக்கிட்டு விளக்கிக்கிட்டு வீட்டு வாசலாம் கூட்டிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் அதுவாக எடுத்து பார்க்கும். ஏன்னா நம்ம பிள்ளை அதிகமான வேலை பார்க்குது, நம்ம பிள்ளைக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அது கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றது அதோட எண்ணம். அப்படியே அது ஒரு பாசத்தோட வெளிப்பாடு. எங்கள் அம்மா எனக்கு வேலை பார்க்குறது, எங்கள் அம்மா எனக்கு நீ வேலை பார்த்தே தரணும், ஏன் போ நீ அந்த வேலையை நீ பாரு அப்படின்னு நான் சொல்லி உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், அது திமிர்த்தணும். அது எந்த தாயாலும் சகிச்சுக்கிற முடியாது, அப்படி பார்க்கவும் மாட்டாங்க, அதில் கௌரவத்தை காட்டுவாங்க. என்னையே வேலை பார்க்க சொல்கிறா, நீ தந்துட்டு பொம்பளை, உனக்கு 35 வயசு, எனக்கு 47 வயசு ஆகுது, உன்னை விட நம்ம வயசாகிட்டு போயிடுச்சு, இன்னும் நான் பார்க்க முடியுமா அப்படின்றது பேசிடாதா. பாசத்தோட வெளிப்பாடு என்னன்றதையும் புரிஞ்சுக்கிறணும், அதாட்டியத்தோட வெளிப்பாடு என்னன்றதையும் புரிஞ்சுக்கிறணும். உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தெரில சில பேருக்கு. எல்லாருக்கும் சொல்ல வர்ற, எல்லாரும் நல்ல சந்தோஷமான கமெண்ட்டுகளை நிறைய அளிக்கிறீங்க. தப்பான கமெண்ட் எனக்கு வரக்கூடாதுன்னெலாம் கிடையாது. கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை கமெண்டில் பதிவு பண்ணலாம். ஆனால் அந்த கமாண்டோட இது வந்து உண்மைத்தன்மையோடு இருக்கணும். நான் எப்படி உண்மைத்தன்மையோடு என்னுடைய நடைமுறைகளை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், அங்கே போனீங்க, இங்கே வந்தீங்க, அங்கே போய் சாப்பாடு கொடுத்தீங்க, இங்கே வந்துடுங்க, என்ன ஊருக்கு போகிறீங்க அப்படின்ற என்னோடய உண்மைத்தன்மையான விஷயங்களை வெளிப்படுத்துகிறேன். அதே மாதிரி உங்களுடைய கமாண்டு இருக்கணும், அதே நல்ல விஷயம், அது ஒரு நல்ல செயல்பாடும் கூடன்னு நான் நினைக்கிறேன். உண்மைதாண்டா, லைக் பண்ணுங்கள். என்னமோ முடியுமாவுக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நல்லபடியாக பொழப்பு பொழைச்சி குடும்பத்தை நடத்துறதுல நான் வந்து சிறந்து விளங்குன்னு எனக்கு என் மனசுக்கு படுது. யாரோடைய மனசையும் புண்படுத்தாமல், முக்கியமாக யாரோடைய மனசையும் புண்படுத்தாமல், என் மனசைத்தான் நிறைய பேர் புண்படுத்தியிருப்பாங்க. அந்த புண்படுத்துறதெல்லாம் மறந்துட்டு நானாக போய் வெளியே பேசுவேன். இதில் என்ன இருக்குது, மனுஷன் வாழ்கிறதும் சாகிறதும் ஒரு நிமிஷம். நான் இன்றைக்கி இருக்கிற மனுஷன் நாளைக்கு ஆனால் என்னத்தையோ போவா அப்படின்னு ஓடிடுவேன். அது மாதிரி யோசனை பண்ணி நான் சொல்கிறது சரின்னா லைக் பண்ணுங்கள். என்ன தண்ணிலாம் பேசுகிறாங்க போ என்கிட்ட போ அப்படின்னு பேசுகிறேன் போங்க, கமெண்டில் சொல்லுங்கள் என்னென்னு விவரம். நான் தான் வந்து கட் பண்ணேன், லைக் பண்ணுங்கள் அப்படி போயிடும். எத்தனை நிமிஷம் ஆச்சு?